Hi students, next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா law of conservation of momentum அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான பார்ட், ரொம்ப சிம்பிளான பார்ட்டும் கூட. ஓகேங்களா, கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் பேர்லயே இருக்கு. ஓகேங்களா, மொமெண்டம் வந்து கன்சர்வ் ஆகும். கன்சர்வ்னா மீனிங் என்னன்னா மாறாம இருக்கிறது. ஓகேங்களா, அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்டார்டிங்ல எனக்கு ஒரு மொமெண்டம் இருக்கு, ஒரு 10 இருக்கு அப்படின்னா எண்டிங்லயும் என்னவே தான் இருக்கணும், 10ஆவே இருக்கணும். ஓகேங்களா, டோட்டல் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் கன்சர்வ் ஆகிறது. ஓகேங்களா, கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் எதை குறிக்கும்? டோட்டல் சிஸ்டம். ஒரு சிஸ்டம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு சிஸ்டம்ல இருக்க மொமெண்டம், டோட்டல் மொமெண்டம் கடைசி வரைக்கும் மாறாம இருக்கும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். சார் எப்ப சார் மொமெண்டம் மாறாம இருக்கும்? நம்மளோட நியூட்டனோட செகண்ட் லாவை பார்த்திருப்போம். ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். மொமெண்டம் சேஞ்ச் ஆனா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மொமெண்டம் சேஞ்ச் ஆகிறதுக்கு பேர் தான் அது ஃபோர்ஸ். அப்ப ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா மொமெண்டம் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அப்ப ஃபோர்ஸ் கொடுக்கலன்னா மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது. அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லைன்னா, ஓகேங்களா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லைன்னா டோட்டல் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் கன்சர்வ் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். ஓகேங்களா, நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி, த டோட்டல் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் கன்சர்வ்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நம்மளா கொடுக்கறது. ஓகேங்களா, இன்டர்னல் ஃபோர்ஸ்க்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இன்டர்னல் ஃபோர்ஸஸ்க்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இந்த இடத்துல நான் வரும்போது ஒவ்வொரு கண்டிஷனா சொல்றேன். ஓகேங்களா, ஜஸ்ட் டெஃபினிஷன் மூலியமா ஃபார்முலாஸ் எல்லாமே அப்படியே ஒட்டுக்கா பார்த்துடலாம். ஓகேங்களா, அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா, ஓகேங்களா, தேர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இஃப் தேர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் acts on the system of constant mass or கான்ஸ்டன்ட் மாஸ். ரொம்ப முக்கியம், அந்த ஒரு சிஸ்டம்ல மாஸ் கான்ஸ்டன்டா இருந்திருக்கணும் முதல்ல இனிஷியலா. ஓகேங்களா, மாஸ் வந்து மாறிட்டு இருக்க கூடாது எப்ப நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும் போது. ஓகேங்களா, கான்ஸ்டன்ட் மாஸ் சிஸ்டம். the total momentum of the system remains constant with time. டைம் பேஸ் பண்ணி அந்த ஒரு சிஸ்டமோட டோட்டல் மொமெண்டம் கான்ஸ்டன்டா தான் இருந்திருக்கும். அதாவது absence of external force, எஃப் எக்ஸ்டர்னல் வந்து ஜீரோனா மொமெண்டம் என்னது கான்ஸ்டன்ட். மொமெண்டம் வந்து பிங்கிற லெட்டர்ல டினோட் பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்சது தான். எஃப்ங்கிறது ஃபோர்ஸ். ஓகேங்களா, அப்போ ஒன்றும் இல்லை, பிங்கிறது நத்திங் பட் P1 + P2 + P3. மொமெண்டம் வந்து ஒவ்வொரு டைமுக்கும் மாறிக்கிட்டே இருக்கலாம், பட் டோட்டல் மொமெண்டம், ஓகேங்களா, P1 P2 P3 அப் டு எக்ஸெட்ரா ஈக்குவல் டு எத்தனையா இருந்தாலுமே, எத்தனை பாடிஸா பிரிஞ்சாலுமே அது என்னது டோட்டல் மொமெண்டம் கான்ஸ்டன்டா இருக்கும். அல்லது எம் பீக் பதில் என்ன யூஸ் பண்ணலாம், M1 V1 M2 V2 M3 V3 எக்ஸெட்ரா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இந்த ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா லீனியர் மொமெண்டம் ஆஃப் இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸ். அதாவது ஒரு சிஸ்டம் ரெண்டா உடையுது, மூணா உடையுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு பொருள் வந்து ரெண்டா உடஞ்சு போச்சு, மூணா உடஞ்சு போச்சு. அப்ப ரெண்டா உடஞ்சா மூணா உடஞ்சாலும் அது 3 மொமெண்டமா மாறும், 2 மொமெண்டமா மாறும். ஓகேங்களா, அப்ப அந்த ஒவ்வொரு மொமெண்டமும் தனித்தனியா இருக்கிறது வேல்யூ மாறலாம். M1 V1 எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் இல்லை, M2 V2க்கு ஈக்குவலா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, M2 V2 M3 V3க்கு ஈக்குவலா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா மொத்தத்தையும் ஆட் பண்ணோம்னா அது முதல்ல இருந்துச்சு இல்ல வெறும் MV. ஓகேங்களா, MV = M1 V1 இந்த மாதிரி எழுதிங்க. ஓகேங்களா, இந்த MVக்கு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா வர வேல்யூ ஈக்குவலா தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அது கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஓகேங்களா, அதுதான் இந்த ஒரு ஈக்குவேஷன் சொல்லுது. லீனியர் மொமெண்டம் ஆஃப் இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸ் மே சேஞ்ச், அது சேஞ்ச் ஆகலாம், பிரச்சனை இல்லை, பட் தியர் சம் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச் வித் டைம். பட் தியர் சம் அதை ஆட் பண்ணும்போது நமக்கு டைமை பொறுத்து அது மாறி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மீனிங். டைமை பொறுத்து மொமெண்டம் மாறக்கூடாது, இண்டிவிஜுவல் மாறலாம் பட் டோட்டல் மொமெண்டம் மாறக்கூடாது அப்படிங்கிறது தான் கண்டிஷனு. அதே மாதிரி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஓகேங்களா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் பட் லீனியர் மொமெண்டம் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஓகேங்களா, ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் பற்றி நான் உங்களுக்கு ஃபவுண்டேஷன்ல நிறைய சொல்லியிருப்பேன். அதாவது சிம்பிளா ஆக்சிலரேட்டட் ஃப்ரேம்னா அது நான் இனர்ஷியல் ஃப்ரேம், வெறும் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில போகுது அல்லது ரெஸ்ட் கண்டிஷன்ல இருக்குன்னா அப்ப அது என்னது இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ட்ரெயின் மூவ் ஆகிறதே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரெயின் மூவ் ஆகிறது. ஓகேங்களா, நான் ட்ரெயினுக்குள்ள இருக்கிறது வந்து என்னது நான் இனர்ஷியல், ட்ரெயினுக்கு வெளியில இருக்கிறது இனர்ஷியல். நான் மொமெண்டம் மட்டும் பாக்குறேன். மொமெண்டம் என்ன பண்ணும், லீனியர் மொமெண்டம் டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். எப்படிங்கிறது சும்மா எக்ஸ்பிளைன் பண்றேன், ட்ரை பண்ணுங்க. மாஸ் இன்டு வெலாசிட்டி தான். ஆமாங்களா, மாஸ் இன்டு வெலாசிட்டி தான் லீனியர் மொமெண்டம். நான் வந்து ட்ரெயினுக்குள்ள இருக்கிறேன், என் பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு, நான் ட்ரெயினுக்குள்ள நின்றுட்டு இருக்கேன், அவரும் நின்றுட்டு தான் இருக்காரு. நான் இப்ப அவரை பாக்குறேன், என் கண்ணுக்கு எப்படி தெரியும், அவர் சும்மா நின்றுட்டு தான் இருக்காரு, எங்கேயுமே நகரல. ஒரு பொருள் நகர்லன்னா என்னது மொமெண்டம் ஜீரோ. மாஸ் இன்டு வெலாசிட்டி, வெலாசிட்டி இல்லைன்னா என்னது மொமெண்டம் ஜீரோ. என்னை பொறுத்த வரைக்கும் நானும் நின்றுட்டு தான் இருக்கிறேன், அவரும் நின்றுட்டு தான் இருக்காரு, ட்ரெயின் தான் மூவ் ஆகுது. ஓகேங்களா, அப்ப அவரோட மொமெண்டம் ஜீரோ அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா, இது நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ல. இதே நான் ட்ரெயின்ல இருந்து வெளியில வந்துட்டேன், ட்ரெயின் இப்ப மூவ் ஆகுது. ஓகேங்களா, நான் ட்ரெயின்ல இருந்து வெளியில வந்துட்டேன்னா நான் இனர்ஷியல் ஃப்ரேமுக்கு வந்துட்டேன்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்ப ட்ரெயின் மூவ் ஆகுது. ட்ரெயின் மூவ் ஆகும்போது ட்ரெயினுக்குள்ள இருக்கிற அவருமே நமக்கு எப்படி தெரியும், அவரும்
வண்டிகளோட சேர்ந்து தானே போறாரு, அப்ப அவரும் மூவ் ஆகிற மாதிரி தெரியும். வெலாசிட்டி என்னன்னு போடுவோம், ட்ரெயினோட வெலாசிட்டி ஈக்குவல் டு அந்த ஒரு மேனோட வெலாசிட்டி அப்படிங்கிற மாதிரி போடுவோம். அப்ப இந்த இடத்துல வெலாசிட்டி இருக்கு அவருக்கு. ஓகேங்களா, இப்ப இந்த ஃப்ரேம்ல இருந்து பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருக்கு, வெலாசிட்டி இருக்கு. வெலாசிட்டி இருக்குங்கும் போது மொமெண்டம் இருக்கும். அதுதான் சொல்றாங்க லீனியர் மொமெண்டம் டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். பட் எது டிபெண்ட் பண்ணி இருக்காது, கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்காது. கன்சர்வேஷன்ங்கிறது என்னது, இனிஷியல் ஃபைனல் சேம் கண்டிஷன். அது எந்த ஃப்ரேம்ல நீங்க பார்த்தாலுமே சேமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் வந்து நியூட்டனோட தேர்ட் லாவை ஒபே பண்ணும். நியூட்டனோட தேர்ட் லாவை ஒபே பண்ணும். ஓகேங்களா, எப்படி அப்படிங்கிறது தான் கீழே டெரிவேஷனா கொடுத்துருக்கோம். ரொம்ப சிம்பிள் தான். நார்மலா நான் ரெண்டு சிஸ்டமா கன்சிடர் பண்ணிக்கிறேன். மொமெண்டம் P1 P2 அது வந்து என்னது கான்ஸ்டன்ட் ஃப்ரம் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் யூஸ் பண்ணி. ஓகேங்களா, அப்ப M1 V1 plus M2 V2 equal to constant தான். இதை நம்ம டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவோம், M1 வச்சுட்டு, ஏன்னா மாஸ் கான்ஸ்டன்ட் எந்த ஒரு சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, அப்ப மாஸ் அப்படியே வச்சுட்டு V into dm by dt யூஸ் பண்ணுவோம். பிளஸ் என்ன யூஸ் பண்ணுவோம், V into dm by dt யூஸ் பண்ணுவோம். dm by dt என்ன ஆகும், எப்பயும் போல மாஸ் கான்ஸ்டன்ட் போது கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0, அந்த டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, அப்ப M1 into dv by dt dv1 by dt அதே மாதிரி M2 into dv2 by dt அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, dv by dt நம்ம என்ன ஏன்னு எழுதலாம். ஓகேங்களா, dv by dt என்ன a. அப்ப v1ங்கும் போது a1, இது v2ங்கும் போது a2. அப்ப ma1 m1 a1 m2 a2 அப்படிங்கும் போது ma அப்படிங்கிறது என்னது, ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா நியூட்டனோட செகண்ட் லா படி. ஓகேங்களா, அப்ப f1 பிளஸ் f2 அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைக்குது. அல்லது ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொண்டு போனோம்னா பிளஸ், அந்த பக்கம் போனோம் மைனஸ். அப்ப f1 ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் f2. இதுதான் நமக்கு நியூட்டனோட செகண்ட் லா, ஐ மீன் தேர்ட் லா நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா, எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் an equal and opposite reaction. அப்ப கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் என்னது, தேர்ட் லாவை ஒபே பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு துப்பாக்கி வச்சு சொல்றதோ அல்ல ராக்கெட் பறக்கிறதோ இதெல்லாம் இதுக்காக எக்ஸாம்பிள்ஸா பார்த்திருப்போம். நியூட்டனோட தேர்ட் லா அதே தான் என்னதும் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்கான எக்ஸாம்பிள்ஸுமே. ஓகேங்களா, ஜஸ்ட் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டமோட அப்ளிகேஷன்ஸ்ல ரெண்டு கண்டிஷனை பேஸ் பண்ணி சம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா ரீகாயிலிங் ஆஃப் எ கன். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு துப்பாக்கி வச்சு ஒரு இதை சொல்றோம்னா புல்லட் முன்னாடி போகும், கன் எங்க வரும், பின்னாடி வரும். ஓகேங்களா, இதே ராக்கெட்ல வந்து ராக்கெட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது கேஸ் வந்து வெளியில வரும். ஓகேங்களா, இன் ஃபார்ம் ஆஃப் ஃபயர் எனர்ஜியா வெளியில வரும். கேஸ் கீழே வருது, ராக்கெட் எங்க போகும், மேல போகும். எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் an equal and opposite reaction. அதை பேஸ் பண்ணி தான். இதுல கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் இருக்கா சார், கண்டிப்பா இருக்கு சார். இதுல ஃபோர்ஸ் இருக்கா, இருக்கு. பட் எல்லாமே என்னன்னா இன்டர்னல் ஃபோர்ஸஸ். எல்லாமே என்ன ஃபோர்ஸஸ், இன்டர்னல் ஃபோர்ஸஸ். ஒரு துப்பாக்கி எடுத்து நான் சொல்றேன், அதோட ட்ரிகரை தான் நான் அழுத்துறேன். ஓகேங்களா, ட்ரிகரை நான் அழுத்துறேன். அந்த ட்ரிகர் தான் என்ன பண்ணுது, புல்லட்டை பாய வைக்கிறது உள்ள அந்த ஒரு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் மூலியமா. ஓகேங்களா, எல்லாமே இன்டர்னல் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா, இன்டர்னல் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் சொல்லுவாங்க. கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் பத்தி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃபோர்ஸஸ் பத்தி பார்க்கும்போது. ஓகேங்களா, அப்ப அது ஒரு இன்டர்னல் ஃபோர்ஸ். இன்டர்னல் ஃபோர்ஸ்க்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் ஒபே பண்ணணும் அப்படின்னா ஒன்லி இன்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா மொமெண்டம் கன்சர்வ் ஆகும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னா ஒரு பொருளை தூக்கி போடுறோம் சார், என்னோட ஃபோர்ஸ் மூலியமா தூக்கி போடுறேன், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா, அந்த ஒரு பாடிக்குள்ள இருக்க அந்த ஒரு ரியாக்ஷனால அது எதுவுமே நடக்கல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கன்ல நான் சொல்றேன் அப்படின்னா துப்பாக்கியில இருந்து தோட்டா வெளியில எடுத்த காரணம் துப்பாக்கிக்குள்ள ஏதோ ஒரு ஃபோர்ஸ் நடக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி ராக்கெட் மேல போகணும்னா ராக்கெட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று வெளியில வருது. ஓகேங்களா, அப்ப அது எல்லாமே இன்டர்னல் ஃபோர்ஸஸ் தான், நாட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா, நம்ம டெஃபினேஷன்ல பார்த்திருப்போம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகல அப்படின்னா மொமெண்டம் கன்சர்வ் ஆகும். அப்ப இந்த இடத்துல இது கன்சர்வ் ஆகுது. ஓகேங்களா, என்னது அப்ளிகேஷன் ஆஃப் கன்சர்வேஷன் மொமெண்டம்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ரீகாயிலிங் ஆஃப் எ கன். நான் துப்பாக்கியை சொல்றேன், துப்பாக்கியை சுடும் போது புல்லட் வந்து முன்னாடி போகும், கன் வந்து பின்னாடி வரும். ஓகேங்களா, அந்த கண்டிஷன் வந்து வச்சு சம்ஸ் இருக்கும். எப்படி அப்படின்னா என்னென்ன மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிறது கீழே இருக்கு. பட் இதுல இருக்க சில டேர்ம்ஸ்க்கு நான் நேமிங் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இது நீங்க உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது நான் கொடுத்துருக்க நேமிங் தான். ஓகேங்களா, இதுல நான் துப்பாக்கியில இருந்து சொல்றேன் அப்படின்னா புல்லட் ஒரு வேகத்துல போகும், கன் ஒரு வேகத்துல பின்னாடி வரும். ரெண்டும் சேம் வேகத்துல வருமாங்க சார். நியூட்டனோட தேர்ட் லா படி எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் an equal and opposite reaction. அப்ப முன்னாடி எவ்வளவு வேகத்துல புல்லட் போதோ அதே வேகத்துல கன் வருமா, அப்படி இல்ல. அது நாட் வெலாசிட்டி. ஓகேங்களா, அது எதுக்கு நாட் ஈக்குவல் டு வெலாசிட்டி, அது வந்து ஒன்லி ஃபார் மொமெண்டம். மாஸ் இன்டு வெலாசிட்டி ஈக்குவலா இருக்கும். முன்னாடி போற புல்லட்டோட மாஸ் இன்டு அதோட வெலாசிட்டி ஈக்குவல் டு பின்னாடி வர கன்னோட மாஸ் இன்டு அதோட வெலாசிட்டிக்கு ஈக்குவலா இருக்கும். மாஸ் ஆஃப் கன் வெலாசிட்டி ஆஃப் கன் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் புல்லட் வெலாசிட்டி ஆஃப் புல்லட். ஓகேங்களா, நாட் ஒன்லி வெலாசிட்டி. இது எவ்வளவு வேகத்துல போதோ அதே வேகத்துல இது பின்னாடி வராது. ஓகேங்களா, இது எவ்வளவு வேகத்துல போதோ அதோட மாஸ், பின்னாடி வர்றது வந்து அது எவ்வளவு வேகத்துல வருது அதோட மாஸ். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும், ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். அப்படி ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் அது கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஓகேங்களா,
அப்ப இதுல டேர்ம்ஸ் கொடுத்துருக்கான். விஜிங்கிறது என்னது வெலாசிட்டி ஆஃப் கன், விபிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் புல்லட், எம்பிங்கிறது மாஸ் ஆஃப் கன், எம்ஜிங்கிறது மாஸ் ஆஃப் புல்லட். ஓகேங்களா? லீனியர் மொமெண்டம். இந்த இடத்துல இனிஷியல் மொமெண்டம் என்ன அப்படின்னா, இனிஷியல் மொமெண்டம் என்னது? 0. ஓகேங்களா? நான் துப்பாக்கி எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இதுதான் இனிஷியல் கண்டிஷன். அது நான் துப்பாக்கியில இருந்து தொடர்ந்து சொல்லவே இல்லை, துப்பாக்கி மட்டும் எடுத்துட்டேன். இனிஷியல் மொமெண்டம் என்னது? ஏன்னா துப்பாக்கியில இருந்து எதுவுமே போகல, அப்ப மொமெண்டம் 0. ஃபைனல் மொமெண்டம் என்ன சார் அப்படின்னா, ஃபைனல் மொமெண்டம் என்னது? மாஸ் ஆஃப் புல்லட், வெலாசிட்டி ஆஃப் புல்லட், மாஸ் ஆஃப் கன், வெலாசிட்டி ஆஃப் கன் ரெண்டுமே போகுது. மாஸ் ஆஃப் கன், வெலாசிட்டி ஆஃப் கன் பிளஸ் மாஸ் ஆஃப் புல்லட், வெலாசிட்டி ஆஃப் புல்லட் ரெண்டுமே இருக்கு. ஓகேங்களா? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் படி நம்ம என்ன எழுதலாம்? ரெண்டு ஈக்குவல், இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். இதுதான் என்னது? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஓகேங்களா? அப்ப இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். அப்ப ஃபைனல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இனிஷியல். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன இருக்கணும்? ஈக்குவல் டு 0 வரணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது சார், ஆட் பண்ணும்போது எப்படி சார் 0 ஆகும்? மைனஸ் தானே பண்ணணும். கண்டிப்பா மைனஸ் தான் பண்ணணும். ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன். ஒரு டைரக்ஷன்ல இருக்க மொமெண்டம் இஸ் வெக்டர் குவாண்டிட்டி. மொமெண்டம் இந்த டைரக்ஷன்ல இருக்க மொமெண்டம் P1 அது பாசிட்டிவ்னா, இந்த டைரக்ஷன்ல இருக்க மொமெண்டம் P2 அது வந்து என்னது? நெகட்டிவ். ஓகேங்களா? ஒன்னு பாசிட்டிவ், இன்னொரு நெகட்டிவ். இது பிளஸ்னு வச்சீங்கன்னா இது மைனஸ், இது பிளஸ்னு வச்சீங்கன்னா இது மைனஸ். ஓகேங்களா? அவ்வளவுதான். அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். அல்லது சார் எனக்கு வெலாசிட்டி ஆஃப் கன் வேணும் சார், வெலாசிட்டி ஆஃப் கன் வேணும். அப்ப என்ன பண்ணுவோம்? இது அந்த பக்கம் போனா மைனஸ் வந்துருங்களா? மைனஸ் எம்பி பிபி டிவைட் பை எம்ஜி வந்துருமா? இந்த மல்டிபிளிகேஷன்ல இருக்கிற அந்த பக்கம் போனா டிவைட்ல வந்துரும். இதுதான் முக்கியமான கண்டிஷன். வெலாசிட்டி ஆஃப் கன் அல்லது ரீகாயிலிங் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. ரீகாயிலிங் வெலாசிட்டி ஆஃப் ய கன் அப்படிதான் கொஸ்டின்ல இருக்கும். எதனால மைனஸ் வந்துச்சு? புல்லட் போறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல கன் வந்துச்சு. ஓகேங்களா? வெலாசிட்டி ஆஃப் கன்னு கண்டுபிடிக்க போறேன். இந்த இடத்துல வர மைனஸ்க்கான ரீசன் என்னது? புல்லட் போன டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல கன் வந்துச்சு அப்படிங்கறத டினோட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு மைனஸ். ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பிளஸ்ல தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா மேக்னிடியூட் எண் மதிப்பு தான் எடுத்திருப்பாங்க. ஒரு மைனஸ் 30 வருதா, 30 தான் அவங்க கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன்ல. ஏன் அப்படின்னா 30 மீட்டர் பர் செகண்ட்ல வெலாசிட்டி ஆஃப் கன் மட்டும் தான் கேட்கறாங்க, எந்த டைரக்ஷன் எல்லாம் கேட்கல. அப்படிங்கும் போது வெறும் 30 அந்த மாதிரி மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் ரீகாலிங் வெலாசிட்டிக்கான அந்த ஒரு ஃபார்முலா, கன்னை பேஸ் பண்ணது. ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது இந்த இடத்துல நெகட்டிவ் சைன் எதை டினோட் பண்ணுது? நான் ஏற்கனவே சொன்னது. நெகட்டிவ் சைன் எதை டினோட் பண்ணுது? velocity of recoil is opposite to the velocity of bullet. புல்லட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல அந்த ஒரு கன், ஐ மீன் கன் பின்னாடி வரதுனால அந்த ஒரு நெகட்டிவ் சைன் வந்து டினோட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து velocity of gun inversely proportional to mass of gun. அதாவது மீனிங் என்ன அப்படின்னா, velocity எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? mass of gun டிபெண்ட் பண்ணிருக்கு. பட் எப்படி இருக்கு? இன்வெர்ஸ்லி. ஓகேங்களா? அதோட velocity கன்னோட மாஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. ஏன் அப்படின்னா கன்னோட வெயிட் அதிகமா இருந்துச்சுன்னா, மாஸ் அதிகமா இருந்துச்சுன்னா வெலாசிட்டி கம்மியா இருக்கும். பின்னாடி வர வெலாசிட்டி. ஓகேங்களா? பின்னாடி வர வெலாசிட்டி கம்மியா இருக்கும். மாஸ் கம்மியாக வெலாசிட்டி என்ன ஆகும்? அதிகமாகும். இது கம்மியா இருந்துச்சுன்னா இது அதிகமாகும், இல்ல இது அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இது கம்மியாகும். அதுதான் மீனிங். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான் உங்களுக்கு மீனிங் தெரியும். ஓகேங்களா? சார் எப்படின்னு சார் பிராக்டிகலா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, இதே வந்து ஒரு ரைஃபிள் எடுத்துங்க, கன்னா இல்லாம ஷார்ட்டா பிஸ்டலா இல்லாம ரைஃபிள் எடுத்துங்க. ஜஸ்ட் போலீஸ்லாம் வந்து நார்மலா கன் ஷூட்டிங்காக யூஸ் பண்ணுவாங்களா ட்ரைனிங், அந்த ஒரு பெரிய இவ்வளவு பெருசு இருக்கா அந்த ஒரு ரைஃபிள். ஓகேங்களா? அதை வந்து ஷூட் பண்ணும்போது ஜஸ்ட் ஷோல்டரோட பிரஸ் பண்ணி ஷூட் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் சில மூவிஸ்ல கூட காமிச்சிருப்பாங்க, ஷோல்டரோட பிரஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணும்? ஷூட் பண்ணும். ஏன் அப்படின்னா நார்மலா மாஸ் ஆஃப் த கன் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா வெலாசிட்டி கம்மியா இருக்கும். அது பின்னாடி வர்றது ஒரு நம்ம இப்படி வச்சு பிடிச்சி ஷூட் பண்ணோம் அப்படின்னா பின்னாடி வரும்போது கையில இடிச்சு அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்மளோட மாஸையும் சேர்த்து அது கூட ஆட் பண்ணுவோம். ஷோல்டரோட வச்சு நம்ம அழுத்தும் போது என்ன ஆகும்? அந்த மாஸ் வந்து நம்மளோட மாஸ்மே அதுல என்ன ஆகும்? ஆக்ட் ஆகும். அந்த ஒரு கன்னோட மாஸ் மட்டும் இல்லாம நம்மளோட மாஸ்மே அதுல ஆக்ட் ஆகும் போது மொமெண்டம் கன்சர்வேஷன் இங்க நடக்க போகுது. ஓகேங்களா? எவ்வளவு வெலாசிட்டில போதோ அதுக்கு ஆப்போசிட், ஐ மீன் மாஸ் இன்டு வெலாசிட்டி எவ்வளவு மொமெண்டம்ல முன்னாடி போதோ அதே அளவு மொமெண்டம் பின்னாடி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 கிராம் தான் வந்து புல்லட் சம் வெலாசிட்டில போகுது. ஓகேங்களா? பின்னாடி வர கன்னோட மாஸ் ஒரு 100 கிராம் தான், அது ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டில வரும். நான் அந்த 100 கிராம்ங்கிறத என்னோட மாஸ் வந்து கொஞ்சம் அதுல ஆட் பண்ணி என்னோட ஷோல்டரோட மாஸ் கொஞ்சம் அது கூட ஓட்டிக்கிறேன் அப்படின்னா ஒரு 100 கிராம்ங்கிறது ஒரு 5 kg அளவுக்கு வந்து செட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன ஆகும்? வெலாசிட்டி ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கும் போது வெலாசிட்டி குறைஞ்சிடும். பெருசா இம்பாக்ட் எதுவும் ஏற்படாது நமக்கு. ஓகேங்களா? அந்த ஒரு ரீசனுக்காக தான் என்ன பண்ண சொல்லுவாங்க, நம்மளோட ஷோல்டரோட வச்சு கன்னை ஷூட் பண்ண சொல்லுவாங்க. ஜஸ்ட் அந்த கண்டிஷன் தான் கீழே இருக்கிறது, வேற எதுவும் இல்ல. While firing the gun must be held tightly to the shoulder. எதுக்காக அப்படின்னா this would shave the hurting of the shoulder. நம்மளோட ஷோல்டர் வந்து ஹர்ட்டிங் ஆகிறத இது தடுக்கும். ஜஸ்ட் தியரிட்டிக்கல் கண்டிஷனை மேபி கேட்கலாம். ஓகேங்களா? அப்ப வந்து டோட்டல் மொமெண்டம் வெலாசிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன் இந்த இடத்துல
ஈக்குவல் வேணாம் ஓகேங்களா. velocity of gun directly proportional to 1 divided by mg plus mass of man plus mass of g அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணுவோம். gங்கிறது nothing but gun ஓகேங்களா. ஜஸ்ட் இது தியரிட்டிக்கல் கண்டிஷன், நமக்கு இது ஒன்று தெரிஞ்சா போதும். ஜஸ்ட் ரீகாயில் வெலாசிட்டி ஓகேங்களா, இதுதான் மெயின் கண்டிஷன். நமக்கு கொஸ்டின்ல கேட்டாங்க அப்படின்னா இதுதான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மற்றபடி வேற எதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. எந்த கண்டிஷன்ல ஒரு கன் ஷூட்டிங் அந்த ஒரு கண்டிஷன்ல வெலாசிட்டி ஆஃப் கன் தான் கேட்பாங்க, அல்லது வெலாசிட்டி ஆஃப் புல்லட் கேட்கறாங்க அப்படின்னா நம்ம இதே ஃபார்முலா இருந்து வெலாசிட்டி ஆஃப் புல்லட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. எனக்கு வெலாசிட்டி ஆஃப் புல்லட் தான் சார் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், வெலாசிட்டி ஆஃப் புல்லட் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் mg vg டிவைடட் பை mb அப்படிங்கிற மாதிரி இதே ஃபார்முலா தான் வரும் ஓகேங்களா. இதே ஃபார்முலா தான் வரும். என்ன வரும், இந்த இடத்துல ஜிக்கு பதிலாக பி வந்துருச்சு, இங்க ஜி இங்க ஜி இங்க ஜிக்கு பதிலாக பி வந்துடும், அவ்வளவுதான் ஓகேங்களா. அதுவுமே அந்த மைனஸ் என்னதான் குறிக்கும், புல்லட் வந்து கன்னுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது அப்படிங்கறத குறிக்கும், மற்றபடி வேற எதுவும் இல்லை. அடுத்த கண்டிஷன் ராக்கெட் ப்ரொபல்ஷன் ஓகேங்களா. ராக்கெட் ப்ரொபல்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம ராக்கெட் வந்து கீழே இருந்து மேலே போகும்போது கேஸ் கீழே வரும், ராக்கெட் மேலே போகும். இப்போ இந்த கண்டிஷன்ல என்னென்ன மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, இதுவுமே லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் ஒபே பண்ணும். ஏன் அப்படின்னா ராக்கெட்டுக்கு உள்ள இருந்து தான் அந்த ஒரு கேஸ் வெளியில வருது ஓகேங்களா. அப்ப வந்து அந்த ஒரு கண்டிஷன்ல ராக்கெட் மேல போச்சுன்னா மொமெண்டம் எல்லா இடத்துலயும் கன்சர்வ் ஆகும் அப்படிங்கிற கண்டிஷனை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். இதுல டிஃபரெண்ட் டேர்ம்ஸ் இருக்கு, என்னென்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். m0ங்கிறது இனிஷியல் மாஸ் ஆஃப் ராக்கெட். ஏன் இனிஷியல் மாஸ் ஃபைனல் மாஸ்னு சொல்றோம்னா இந்த இடத்துல மாஸ் என்ன ஆகுது, கண்டிப்பா மாறும். இந்த இடத்துல என்ன ஆகுது, மாஸ் வந்து வேரியபிள். ஏன் சார் வேரியபிள் அப்படின்னா நார்மலா இனிஷியலா ஒரு 1000 kg இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த ஒரு ராக்கெட் அதிகமா இருக்கும், நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், ஒரு 1000 kg இருக்குன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. அதுக்குள்ள அந்த ஒரு ஃபியூவல் எல்லாம் சேர்ந்து தான் 1000 kg ஓகேங்களா. ராக்கெட் மேல போக போக என்ன ஆகும், ஃபியூவல் குறைஞ்சிக்கிட்டே வரும், உள்ள இருக்க ஃபியூவல் ஓகேங்களா. லிக்விட் கேஸ் இருக்கும் இல்லைங்களா, லிக்விட் ஹைட்ரஜன் சம்திங் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. அப்ப அந்த ஒரு லிக்விட் கேஸ் என்ன ஆகும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா. கேஸ் வெளியில வர என்ன ஆகும், அதோட ஃபியூவல் குறையும். ஃபியூவல் குறையுதுங்கும் போது அதோட மாஸ் குறையுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா. அப்ப இது ஒரு மாஸ் வேரியிங் சிஸ்டம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது மாஸ் கான்ஸ்டன்ட் சிஸ்டம், இது என்னது மாஸ் வேரியிங் சிஸ்டம் ஓகேங்களா. இதுலயுமே மாஸ் வேரி ஆகிறது எப்படி இருக்கும், கான்ஸ்டன்டா தான் இருக்கும் ஓகேங்களா. கான்ஸ்டன்ட் ரேட்ல வெளியில வரும் அப்படிங்கிற மாதிரி பேசிருப்பாங்க. சரி ஓகேங்களா. இனிஷியல் மாஸ் என்னது m0 நான் எடுத்துக்கிறேன். mங்கிறது வந்து மாஸ் ஆஃப் ராக்கெட். ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல ஒரு 5 செகண்டுக்கு அப்புறம் 10 செகண்டுக்கு அப்புறம் அப்படின்னு கேட்கறாங்கன்னா அந்த மாதிரி மாஸ் வந்து நான் வெறும் m எடுத்துக்கிறேன். அட் இன்ஸ்டன்ட் ஓகேங்களா. ஒரு டீங்கிற இன்ஸ்டன்ட்ல மாஸ் என்னன்னா m ஓகேங்களா, இன்ஸ்டன்டேனியஸ் மாஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். இவங்கிறது வந்து வெலாசிட்டி ஆஃப் எக்ஸாஸ்ட் கேஸ் ஓகேங்களா. கேஸ் வெளியில வருது இல்லைங்களா, அந்த கேஸ் வெளியில வர கேஸோட வெலாசிட்டியை நான் யூன்னு எடுத்துக்கிறேன். விங்கிறத வந்து ராக்கெட்டோட வெலாசிட்டியை நான் எடுத்துக்கிறேன். யூங்கிறது என்னது, வெளியில வர கேஸோட வெலாசிட்டி, விங்கிறது மேல போற ராக்கெட்டோட வெலாசிட்டி. ரெண்டு வெலாசிட்டி சேமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா மொமெண்டம் தான் இங்க சேமா இருக்க போது, நாட் வெலாசிட்டி ஓகேங்களா. வெலாசிட்டி ஆஃப் த ராக்கெட் அட் எனி இன்ஸ்டன்ட் அல்லது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆஃப் ராக்கெட். mr அப்படிங்கிறது ரெசிடியல் மாஸ் ஓகேங்களா. என்னது ரெசிடியல் மாஸ் அல்லது எம்டி கண்டெய்னரோட மாஸ்னு சொல்லலாம் ஓகேங்களா. ரெசிடியல் தான் மீதி இருக்கிறது, மீதமா இருக்கிறது ஓகேங்களா. கேஸ்லாம் வெளியில போன வாட்டி மீதி இருக்க அந்த ஒரு மாஸ்க்கு பேர் ரெசிடியல் மாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். dm/dt ரொம்ப முக்கியம். m என்னது மாஸ், t டைம். மாஸ் சேஞ்ச் ஆகுது எதை பொறுத்து, டைமை பொறுத்து, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ் ஓகேங்களா. மாஸ் வந்து டைமை பொறுத்து மாறுறத வந்து dm/dt, அல்லது இந்த இடத்துல எந்த மாஸ் போகுது, ஃபியூவல் தான் வெளியில வருது ஓகேங்களா. ஃபியூவல் தான் வெளியில வருது, அப்ப ரேட் ஆஃப் ஃபியூவல் கன்சம்ஷன் அப்படின்னுமே அதை சொல்லிக்கலாம். கொஸ்டின்ல எது வேணாலும் கேட்கலாம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ் ஆஃப் ராக்கெட்னு கேட்கலாம், அல்லது ரேட் ஆஃப் ஃபியூவல் கன்சம்ஷன் கேட்கலாம், அல்லது வேற எப்படி கேட்கலாம், ரேட் ஆஃப் எஜெக்ஷன் ஆஃப் ஃபியூவல், எவ்வளவு வேகத்துல எவ்வளவு வீதத்துல ஃபியூவல் வந்து வெளியில போகுது அப்படின்னு கேட்கலாம். கன்சம்ஷன் என்னது நம்ம பயன்படுத்துறது, வெளியில போறது எல்லாமே இந்த இடத்துல ஒண்ணுதான் ஓகேங்களா. இந்த மூணுல எந்த வார்த்தை வேணாலும் கொடுக்கலாம் கொஸ்டின்ல ஓகேங்களா. மூணுக்கும் ஒரே மீனிங் தான், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ் தான் ஓகேங்களா. dm/dt ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ண ஃபார்முலாஸ் ஓகேங்களா. ஃபார்முலாஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிம்பிள் தான் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் த்ரஸ்ட் ஆன் ராக்கெட். த்ரஸ்ட்ங்கிறது நத்திங் பட் ஃபோர்ஸ் தான் ஓகேங்களா. ராக்கெட் வந்து மேல பிடிச்சி தள்ளுறது, உந்து விசை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம், பிடிச்சி தள்ளுறது ஓகேங்களா. த்ரஸ்ட்ங்கிறதுனால ஒன்றும் இல்லை, பிடிச்சி தள்ளுறது, எவ்வளவு வேகத்துல தள்ளுது அப்படிங்கிறது தான் ஓகேங்களா. இந்த இடத்துல எதை பேஸ் பண்ண ஃபார்முலா, நமக்கு F = ma, ரெண்டு ஃபார்முலா இருக்கு. F = ma, இன்னொன்னு F = v × dm/dt. இந்த ரெண்டு ஃபார்முலா தான் இருக்கு ஓகேங்களா. இங்க ஃபோர்ஸ் தான் கேக்குறாங்க. மாஸ் வேரி ஆகிற சிஸ்டம், மாஸ் வேரி ஆகிற சிஸ்டம்ங்கும் போது நமக்கு என்ன வரும், dm/dt வரும். யூக்கு பதிலாக நான் இந்த இடத்துல, சாரி விக்கு பதிலாக நான் இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், யூங்கிறது. ஏன்னா யூங்கிறது இந்த இடத்துல என்னது,
இந்த ராக்கெட்டை மேல போறதுக்கு காரணம் என்னது? அந்த ஒரு கேஸ் வெளியில வர்றது தான் காரணம். அப்ப அந்த கேஸோட வெலாசிட்டி நம்ம இங்க யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அந்த வெலாசிட்டி ஆஃப் கேஸ். அப்ப வெலாசிட்டி ஆஃப் கேஸ் dm/dt. ஏங்க சார் மைனஸ்ல யூஸ் பண்ணிருக்கீங்க? எப்பயுமே லா ஆஃப் கன்சர்வேஷன் மொமெண்டம் தான். ஒன்னு பிளஸ்னா இன்னொன்னு மைனஸ். ஒரு மேல போகுதுன்னா இன்னொன்னு கீழே வருது. கேஸ் கீழே வருது, ராக்கெட் மேல போகுது. இங்க क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா ராக்கெட் மேல இருக்க ஃபோர்ஸ், ராக்கெட் மேல இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் இருக்கும். ஆனா கேஸ் எந்த டைரக்ஷன்ல போகுது? இந்த டைரக்ஷன்ல தான் u இருக்கு. ஓகேங்களா? அதனால மைனஸ் யூஸ் பண்ணிருக்கோம், ஆப்போசிட் டைரக்ஷன். அப்ப force on rocket equal to minus of u dm/dt. இந்த மைனஸ் mgங்கிறது நத்திங் பட் கீழே வேற என்ன ஆக்ட் ஆகும்? அந்த ராக்கெட்டோட mgமே கீழே தான் ஆக்ட் ஆகும். நான் ஃபோர்ஸ் தான் யூஸ் பண்ண போறேன். இது ஒரு ஃபோர்ஸ், இது ஒரு ஃபோர்ஸ், ரெண்டுமே கீழே டைரக்ஷன்ல இருக்கு. ஆனா பொருள் மேல போகுது சார் அப்படின்னா என்னது? நான் ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? F equal to அந்த ஒரு MA கண்டிஷன் அல்லது இந்த dm/dt இந்த ஒரு கண்டிஷன். ஓகேங்களா? ரெண்டு ஃபோர்ஸ். சார் நான் கிராவிட்டி கன்சிடர் பண்ணல சார். क्वेश्चनல இப்படி கொடுத்தாலும் சரி, அல்லது கிராவிட்டி இருக்குங்கிற மாதிரி கன்சிடர் பண்ண சொல்லுவாங்க சில இடத்துல. ஓகேங்களா? எதுவுமே கொடுக்கலனா கிராவிட்டி நீங்க கன்சிடர் பண்ண வேணாம். இந்த mg கன்சிடர் பண்ண வேணாம். ஓகேங்களா? எதுவுமே கொடுக்கல அப்படின்னா கன்சிடர் பண்ண வேணாம். எக்ஸெப்டா கொடுக்குறாங்க கிராவிட்டியை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லும் போது மட்டும் நீங்க இந்த ஒரு ஃபார்முலாக்கு யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? கிராவிட்டி இல்ல அப்படின்னா என்னது? இந்த mgயை நம்ம வெட்டலாம். ஓகேங்களா? மைனஸ் mg விட்டுட்டு இந்த ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் மோஸ்ட் ஆஃப் த சம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? மேல இருக்க ஃபார்முலா ஜஸ்ட் கிராவிட்டி பேஸ் பண்ணி இருக்கும் போது இருக்கிறது, கிராவிட்டி இல்லங்கும் போது கீழே இருக்கிறது. ஓகேங்களா? மைனஸ் u dm/dt. இதுலயுமே மேக்னிடியூடா பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? மைனஸ் விட்டுறலாம். ஓகேங்களா? u into dm/dt அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஓகேங்களா? இதுக்கு த்ரஸ்ட்டுக்கு இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நமக்கு சம்ஸுமே இருக்கும். அடுத்தது ஆக்சிலரேஷன் கேக்குறாங்க சார். ஆக்சிலரேஷன் என்னது? நெட் ஃபோர்ஸ் பை நெட் மாஸ் தானே. ஓகேங்களா? ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது நெட் ஃபோர்ஸ் பை நெட் மாஸ். அப்ப ஃபோர்ஸ் பை நான் மாஸ் டிவைட் பை m போட்டோம்னா எனக்கு என்ன வந்துரும்? ஆக்சிலரேஷனுக்கான ஃபார்முலா. ஆமாங்களா? ஃபோர்ஸ் பை m தானே ஆக்சிலரேஷன். அப்ப f by m ஏன்னு நம்ம மாத்திக்கலாம். f by m ஏன்னு மாத்திக்கலாம். இந்த இடத்துல என்னது? u by m னு வந்துரும். u by m dm/dt. மைனஸ் நான் விட்டுட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைனஸ் mg என்ன ஆயிடும்? mm கேன்சல் ஆயிட்டு வெறும் g மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா? இதுல கிராவிட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு இதுவுமே போயிடும். ஓகேங்களா? கிராவிட்டி நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா அந்த u by m dm/dt மேக்னிட்யூட் மட்டும் நமக்கு போதுமானது. ஓகேங்களா? அடுத்தது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. பெருசா கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சு மட்டும் வச்சுங்க. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா u into log e m0 by m minus gt. m0ங்கிறது என்னது? இனிஷியல் மாஸா நம்ம கன்சிடர் பண்ணிருப்போம். mங்கிறது இன்ஸ்டன்டேனியஸ் மாஸ். ஓகேங்களா? gt நமக்கு தெரியும். ஓகேங்களா? இதுலயும் கிராவிட்டி நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா மைனஸ் gt நம்ம யூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகேங்களா? இது v equal to u plus kt தான். ஓகேங்களா? சரி, u minus gt இனிஷியல் வெலாசிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் gt. ஓகேங்களா? மைனஸ் gt. ஏன்னா மேல போகுது, g கீழே இருக்கு, பொருள் மேல போகுது. ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை பேஸ் பண்ணி தான். ஓகேங்களா? அடுத்தது இது என்ன ஷார்ட் பண்ணுவோம்? u log e. log e log 10 நம்ம மாத்தும் போது என்ன பண்ணுவோம்? ஃபவுண்டேஷன்ல பார்த்திருப்போம். 2.303 அப்படிங்கிற வேல்யூவை மல்டிப்ளை பண்ணும். log e log 10 நான் மாத்துறேன் அப்படின்னா. ஓகேங்களா? அடுத்தது இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பவுண்ட் அவுட் ஸ்பீடு. ஓகேங்களா? பவுண்ட் அவுட் ஸ்பீடுனா என்னது? எவ்வளவு வேகத்துல அது வெளியில போகுது அப்படிங்கிறது vb. ஓகேங்களா? பவுண்ட் அவுட் ஸ்பீட் அப்படிங்கிறது பவுண்ட் அவுட் ஸ்பீட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, மொத்தம் கேஸ் வெளியில போன மாதிரி அதோட ராக்கெட்டோட ஸ்பீட் எவ்வளோ. ஓகேங்களா? மொத்த கேஸ்னு அது ஃபியூவல், அந்த மொத்த ஃபியூவலும் வெளியில போன மாதிரி ராக்கெட்டோட ஸ்பீட் என்னன்னு கேட்டா அதுதான் பவுண்ட் அவுட் ஸ்பீடு. அல்லது அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும்? மேக்ஸிமம் ஸ்பீட் இருக்கும். போக 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 ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் இடத்துல ஸ்பீட் மேக்ஸிமம் ரீச் பண்ணிடும். அந்த மேக்ஸிமம் ஸ்பீட் தான் என்னது? பவுண்ட் அவுட் ஸ்பீட். vb அல்லது vmax யூஸ் பண்ணுவோம். அதுக்கான ஃபார்முலா mr யூஸ் பண்ணும். சேம் மேல இருக்க அதே ஃபார்முலா மாதிரி தான் இருக்கும். பட் m0 by m அங்க, இங்க m0 by mr. mrங்கிறது என்னது? ரெசிடுவல் மாஸ் ஆஃப் த கண்டெய்னர். ஓகேங்களா? இனிஷியல் மாஸ்ல இருந்து ரெசிடுவல் மாஸ்க்கான அந்த ஒரு டிஃபரன்ஸ். ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இது வந்து ஃபார்முலாஸ் தான். நமக்கு மெயின் என்ன அப்படின்னா இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் தான். ஆக்சிலரேஷன் அண்ட் ஃபோர்ஸ் அண்ட் ஆக்சிலரேஷன் பேஸ் பண்ணி தான் சம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? கீழே இருக்கிறது சும்மா பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் தான். vg equal to minus into mbvb divided by mg அப்படிங்கிறது. இதே கன்னுக்குங்கும் போது இப்படி, புல்லட்னா இது அப்படியே எல்லாமே சேம் ஃபார்முலா. இங்க ஜிக்கு பதிலா பி, பிக்கு பதிலா ஜி வரும், மற்றபடி எதுவுமே இல்லை. ஓகேங்களா? சரி, பேஸ் பண்ணி ஒன்று ரெண்டு சம்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சம் என்ன இருக்கு அப்படின்னா, ராக்கெட்டோட மாஸ் கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் ராக்கெட் இனிஷியல் மாஸ் m0 1000 kg கொடுத்துருக்காங்க. fuel is consumed at a rate of, fuel consume ஆகிற ரேட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? dm/dt. dm/dt கொடுத்துட்டாங்க. எவ்வளவு அப்படின்னா 40 kg per second. velocity of the gas ejected, velocity of gas
ejected from the rocket. Velocity of gas ejected நம்ம u ன்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? velocity of rocket v, velocity of gas u ன்னு எடுத்துப்போம். 5 into 10 power 4 meter per second. ஓகேங்களா? thrust on the rocket கேக்குறாங்க. thrust என்னது? nothing but force தான். thrust அல்லது force on rocket அல்லது thrust on rocket minus u dm by dt ஃபார்முலா நம்ம ஆப்ஷன் மைனஸ் சொல்லல, அப்ப பிரச்சனை இல்லை. u into dm by dt நம்ம மேக்னிட்யூட் மட்டும் எடுத்துக்குவோம். ஓகேங்களா? u ஓட வேல்யூ என்னது? 5 into 10 power 4. dm by dt ஓட வேல்யூ 40. அப்ப 5 4 20. அப்ப 200 into 10 power 4 அல்லது வேற எப்படி மாத்தலாம் இத? 10 power 4 அல்லது 2 0 க்கு என்ன பண்ணலாம்? 10 power 2 னு மாத்தி எழுதிக்கலாம். அப்ப 2 into 10 power 4 plus 2 10 power 6. அப்ப 2 into 10 power 6 நியூட்டன். அப்ப அந்த ஒரு ராக்கெட் மேல அப்ளை ஆகுற ஃபோர்ஸ் எவ்வளவு? 2 into 10 power 6 நியூட்டன் அப்படிங்கிறது ஒண்ணுல இவ்வளவு கேஜி நமக்கு முக்கியம் இல்லை. இது ராக்கெட் மேல வெளியில வர கேஸ்னால அப்ளை ஆகுற ஃபோர்ஸ். அந்த ஒரு ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணிருக்காது? ராக்கெட்டோட மாஸ் டிபெண்ட் பண்ணிருக்காது. நான் கொடுக்குற ஃபோர்ஸ் எவ்வளோ, அது எவ்வளவு மாஸ் வேணாலும் இருக்கட்டும். ஓகேங்களா? நான் கொடுக்குற ஃபோர்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாஸ் இந்த இடத்துல தேவைப்படல. ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் ராக்கெட். த்ரஸ்ட் ஆன் ராக்கெட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் ராக்கெட். எதை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும்? கேஸோட வெளியில வர கேஸோட வெலாசிட்டியை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அது எவ்வளவு ரேட்ல வெளியில வருது, அந்த ஒரு மாஸ் குறைய வீதம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். எதை டிபெண்ட் பண்ணிருக்காது? மாஸ் ஆஃப் ராக்கெட்டை டிபெண்ட் பண்ணிருக்காது. ஓகேங்களா? அது அந்த ஒரு ஃபார்முலா இருந்து நமக்கு தெரிய வருது. ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபோர்ஸ் ஆன் ராக்கெட் மூவிங் வித் வெலாசிட்டி. வெலாசிட்டி எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க. வெலாசிட்டி ஆஃப் ராக்கெட் கொடுத்துருக்காங்க எவ்வளவு அப்படின்னா 300 மீட்டர் per செகண்ட். ஓகேங்களா? அதுல அப்ளை ஆகிற ஃபோர்ஸ் எவ்வளோ? 210. ஓகேங்களா? ஃபோர்ஸ் எவ்வளோ? 210 கொடுத்துருக்காங்க. தென் த ரேட் ஆஃப் கம்பியூஷன் ஆஃப் ஃபியூவல். ரேட் ஆஃப் கம்பியூஷன் என்னது? dm by dt. dm by dt யும் f யும் ரிலேட் பண்ற ஒரே ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சது f equal to v into dm by dt. அந்த இடத்துல u யூஸ் பண்ணிருப்போம், இங்க v யூஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? நமக்கு தெரிஞ்ச இது நார்மல் ஃபார்முலால இருந்தே நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நமக்கு dm by dt தான் क्वेश्चनல கேக்குறாங்க. அப்ப f by v தான். ஓகேங்களா? என்னதுக்கு ஈக்குவல்? dm by dt க்கு ஈக்குவல். அப்ப f ஓட வேல்யூ 210, இது 300. கேன்சல் பண்றோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 21/30 அல்லது 0.7 இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? 0.07லாம் வராது, 0.7 தான் வரும். ஓகேங்களா? 21 கீழே 30. ஓகேங்களா? 0.7 kg per டைமுங்களா? kg per second. ஓகேங்களா? kg per second அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இவ்வளவுதான் இருக்கும். அதிகமா கொஸ்டின்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜஸ்ட் ஒருவேளை கேட்டாலும் நமக்கு எல்லாம் தெரியணும். அப்ளிகேஷன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் பேஸ் பண்ணி இன்னும் வெவ்வேறு யூனிட்ஸ்ல சம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூனிட்ல, அதுக்கு அடுத்த யூனிட்ல எல்லாத்துலயுமே சம்ஸ் இருக்கு. பட் இந்த இடத்துலயுமே சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையுமே நம்ம பாத்துக்கிறது பெட்டர். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஒரு கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான கிளாஸ் பிளஸ் சிம்பிளான சம்ஸ் தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா இம்பல்ஸ் பேஸ் பண்ண சம்ஸ் இதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? Thank you. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.